1,00,000 புத்தகங்கள். சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை. சிங்களத் தீவினுக்கோர் பாலம் அமைப்போம். மகாகவி. வெல்கம் டு டெலிகேட்ஸ் ஆஃப் பாரதி இன்டர்நேஷனல். நீல வண்ணத்தில் எழுத்துக்கள் வெள்ளை துணியில் 5 நட்சத்திர ஓட்டலின் வாயிலில் ஆடின. தலைப்பாகைக்காரரின் படம் கீழே துடித்துக் கொண்டிருந்தது. அருகே பல வர்ண கொடிகள் சஞ்சலித்துக் கொண்டிருந்தன. டாக்டர் நல்லுசாமி கண்ணாடி கதவை திறப்பதற்கு முன் சேவகன் திறந்து புன்னகைத்தான். உள்ளே குளிர்பதனம் செய்யப்பட்ட அரங்கில் கம்பளத்தில் தமிழ் அறிஞர்கள் நிறைந்திருந்தார்கள். புதுக்கவிஞர் கேக் கடித்துக் கொண்டிருந்தார். சாகித்ய அகாதமி சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டிருந்தார். பரிபாடல் சோபாவில் உட்கார்ந்து கொண்டு தொடைமேல் காகிதம் வைத்து கடிதம் எழுதி கொண்டிருந்தார். உரையாடலில் தமிழ் உலவியது. தமிழ்நாட்டிலே சாஸ்திரங்கள் இல்லை. உண்மையான சாஸ்திரங்களை வளர்க்காமல் இருப்பனவற்றையும் மறந்துவிட்டு தமிழ்நாட்டு பார்ப்பார் பொய்க்கதைகளை மூடரிடம் காட்டி வயிறு பிழைத்து வருகிறார்கள். இதை சொன்னது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? பேரறிஞர் அண்ணாங்களா? இல்லைங்க, பார்ப்பனரான சுப்பிரமணிய பாரதி. காற்றுன்னு வசன கவிதை படிச்சு பாருங்க. அவர் எல்லா விதத்திலையும் புரட்சியாளருங்க. 1910-20களில் ஒரு பார்ப்பனர் இந்த மாதிரி சொல்றதுக்கு எத்தனை தைரியம் வேணும்? டாக்டர் நல்லுசாமி அவர்களை அணுக, வாங்க வாங்க, வாழ்த்துக்கள். எதுக்கு என்றார் டாக்டர். தெரியாத மாதிரி கேட்குறீங்க. உண்மையிலே தெரியாதுங்க. பாரதி பல்கலைக்கழகத்துக்கு உங்களைத்தான் துணைவேந்தரா போட போறாங்களா? ஓ, அதுவா? எத்தனையோ பேர்களில் என் பேரும் இருக்குது. இல்ல, நீங்க தானே சொல்றாங்க. அமைச்சர் உங்களை கவனிக்க தான் இன்னைக்கு உங்க கூட்டத்துக்கே வராருன்னு சொல்றாங்க. சேச்சே, அமைச்சருக்கு பாரதி மேல அப்படி ஒரு ஈடுபாடுங்க. உங்களை விட்டா பொருத்தமா வேற யாருங்க? ஏதோ பார்க்கலாம். அதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லைங்க. அரசியல் வேற கலக்குது. டாக்டர் நல்லுசாமி அவர்களை விட்டு விலக, வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும்னு. இப்ப யாருங்க பார்ப்பான்? யாரும் கிடையாதுங்க. அந்த அர்த்தத்தில் தான் பாரதியார் சொல்லியிருக்காரு. ரிசப்ஷனில் அவர் தன் அறை சாவியை வாங்கிக் கொள்ளும் பொழுது அந்த பெண், சார், யூ ஹாவ் அ மெசேஜ் என்று புறா கூட்டிலிருந்து ஒரு குறிப்பை எடுத்துக் கொடுத்தாள். செல்வரத்னம் 3 முறை உங்களுக்காக போன் செய்தார். நல்லுசாமிக்கு சற்று குழப்பமாக இருந்தது. யார் இந்த செல்வரத்னம்? புரியவில்லை. தேங்க்ஸ் என்று அவளை பார்த்தபோது, யூ ஆர் வெல்கம் என்று புன்னகைத்த போது அவள் உடுத்தியிருந்த சன்ன சாரி டாக்டர் அவர்களை படுத்தியது. தன் வாழ்நாளிலேயே முதலாக மனைவி டாக்டர் மணிமேகலையை விட்டு வந்திருக்கிறார். இந்த புன்னகையில் நிச்சயம் வரவேற்பு இருந்தது. கூடி பிரியாமலே ஓரிராவெல்லாம் கொஞ்சி குளவி அங்கே ஆடி விளையாடியே உன் தன் மேனியை 1000 கோடி முறை நாடித் தழுவி. டாக்டர் வணக்கம். ஓ, பெருமாள், வாங்க. எங்க இருக்கீங்க இப்போ? உத்கல்ல புதுசா தமிழ் செக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. உத்கல் எங்க இருக்குது? பக்கத்தில் பச்சை கண்களுடன் ஒரு பெண் பிள்ளை இவர்களை பார்த்து சிரித்து ஹலோ என்று சொல்ல டாக்டர் பெருமாள் அறிமுகப்படுத்தி வைத்தார். இது கேத்தரினா, ரஷ்யாவிலிருந்து பாரதி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காங்க. திஸ் இஸ் டாக்டர் நல்லுசாமி. ஐ சி என்று பெண்மணி அவர் கையை பற்றி குலுக்கினாள். சற்று வலித்தது. டிராக்டர் ஓட்டும் பெண் போல ஏராளமாக இருந்தால். ஒல்லி இடையில்லை. ஓங்கி முன் நிற்கும் மார்பையும் சரியாக மூடாமல் ததும்பினாள். யூ ஆர் ரீடிங் பேப்பர், ஆர்ன்ட் யூ? நோ, ஐ ஆம் ப்ரிசைடிங். மத்தியானம், ஆஃப்டர்நூன். யூ நோ தமிழ்? எஸ். கான்ட் ஸ்பீக். இந்த அம்மா பாரதிய வறுமையில ஏன் வாட விட்டாங்க தமிழங்கன்னு கேக்குது. அவர் காலத்து தமிழங்க அவர் பெருமையை உணரல. டாக்டர், உங்களுக்கு துணைவேந்தர் ஆயிருச்சாமே? சேச்சே, இன்னும் எதுவும் தீர்மானிக்கலப்பா. ஆயிட்டுதுன்னு தான் சொல்றாங்க. உங்களை தான் நம்பியிருக்கேன். என்னை உத்கல்ல இருந்து எப்படியாவது ரீடரா கொண்டு வந்துருங்க. சப்பாத்தி சாப்பாடு சூடு அதிகமா என்னுடைய பைல்ஸுக்கு ஒத்துக்கிடல. பார்க்கலாங்க, முதல்ல ஆகட்டும். செல்வரத்னம் எங்கேயோ கேட்ட மாதிரி பேராக இருக்கிறதே. ரஷ்யை
பார்த்து மறுபடி புன்னகைத்துவிட்டு டாக்டர் மெத்தென்ற மாடிப்படிகளில் ஏறும்போது உற்சாகமாகத்தான் சென்றார். மணிமேகலைக்கு செய்தி சொல்லத்தான் வேண்டும். அவளுக்குத்தான் சந்தோஷமாக இருக்கும். ச்சே, அதற்குள் எத்தனை மனக்கோட்டைகள்! மெசைனைனுக்கு தாண்டியதும் இங்கிருந்தே மாநாட்டு முதல் ஹால் தெரிந்தது. அதன் வாசல் ஏர் கண்டிஷனுக்கு அடைத்திருந்ததால் உள்ளே பேச்சு கேட்கவில்லை. அவ்வப்போது உள்ளே இருந்து டெலிகேட் ஒருவர் டாய்லெட் போகவோ அல்லது முந்திரி பருப்பு கேக்குடன் தயாராக இருந்த காபி சாப்பிடவோ கதவை திறந்தபோது, அவன் சர்வதேச கவிஞன், ஃபிஜி மக்களுக்காக இங்கிருந்து கண்ணீர் வடித்தான், மாகாளி பராசக்தி ருஷிய நாட்டின் கடைக்கண் வைத்தாள் என்று ரஷ்ய புரட்சியை பற்றி பாடினான் அவனன்றோ என்று மாநாடு கசிந்தது. பல பேர் டாக்டரை வணங்கினார்கள். பரிச்சயமில்லா முகங்கள், எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். துணைவேந்தர் என்றால் சும்மாவா? அமைச்சர் அதற்குத்தான் பிற்பகல் கூட்டத்துக்கு வருகிறார். என்னை கணிக்கத்தான். நல்லுச்சாமிக்கு உள்ளுக்குள் புல்லரித்தது. திறமைப்படி கொடுக்க வேண்டுமானால் அவருக்குத்தான் கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அவரை காட்டிலும் பாரதி கவிதைகளில் பரிச்சயமுள்ளவர்கள் யாரும் கிடையாது. பாரதி கவிதைகளில் சமத்துவம் என்று டாக்டர் பட்டத்துக்கு அவர் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரை இன்னும் ஒரு மைல்கல். மத்தியான கூட்டம் தொடங்க இன்னும் 2 மணி நேரம் இருந்தது. ஆனால் திறமை மட்டும் போதாதே. அறைக்கு சென்று சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு வரலாம். முடிந்தால் மணிமேகலைக்கு தொலைபேசி மூலம் விவரம் தெரிவித்து விடலாம். டாக்டர் லேசாக, காதல் செய்தும் பெரும் பல இன்பம், கள்ளில் இன்பம், கலைகளில் இன்பம், பூதலத்தினை ஆள்வதில் இன்பம் என்று பாடிக்கொண்டே அறை கதவில் சாவியை பொருத்தும்போது அறை வாசலில் நின்று கொண்டிருந்தவனை கவனித்தார். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க? 25 சொல்லலாம். ஒல்லியாக இருந்தான். உக்கிரமான கண்களுக்கு கீழ் அவன் வயசுக்கு சற்று அவசரமான நிழல்கள். தோளில் பை மாட்டியிருந்தான். அதில் விழாவின் சிறப்பு மலர் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. கண்டு கனகாலம் என்றான். டாக்டர் அவனை தன் ஞாபக செல்களில் தேடினார். எங்கோ பார்த்திருக்கிறோம். மையமாக, வாங்க, எப்போ வந்தீங்க? இஞ்சாலையா? இப்போது ஞாபகம் வந்துவிட்டது. சிலோன். இவனை சிங்களத்தில் பார்த்திருக்கிறோம். நீங்க தானா செல்வரத்தனம்? ஐயாவுக்கு நினப்பு உண்டு. யாழ்ப்பாணத்தில் சந்திச்சிருக்கிறோம். இப்போது முழுவதும் ஞாபகம் வந்துவிட்டது. இவன் வீட்டில் யாழ்ப்பாண உலகத் தமிழ் மாநாட்டின் போது டாக்டர் 2 நாட்கள் தங்கியிருக்கிறார். எங்க வந்தீங்க? சும்மா தானாக்கும். இடைச்சுகம் விசாரிச்சு கொண்டு போவோம் என்று வந்தனாக்கும். மனசுக்குள் மொழிபெயர்த்து கொள்ள வேண்டியிருந்து அவன் தமிழ் சற்று நிரடியது. இருந்தும் வாங்க வாங்க, உள்ள வாங்க என்றார். அறைக்குள் ஆஷ்ட்ரே தேடினான். டாக்டர் அவனை நாற்காலி காட்ட அதில் விழுந்தான். விழாவில் எந்த பேச்சும் உண்டு என்றான். அப்படியா? சந்தோஷம். விழாவில் கலந்துக்கிறதுக்காக வந்தீங்களா சிலோன்ல இருந்து? ஆமாம். ரொம்ப பொருத்தம். சிங்களத்தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போன்னு மகாகவி சொன்னதுக்கு ஏற்ப. இப்போது அவனை முழுவதும் ஞாபகம் வந்துவிட்டது. யாழ்ப்பாணம் மாநாட்டில் இவன் குடும்பமே தமிழில் ஈடுபாடு கொண்டு அவர்கள் வீட்டிலிருந்து விருந்து வைத்ததும், இவன் தங்கை இனிமையான குரலில் நெஞ்சில் உரமுமின்றி பாடியதும் நினைவுக்கு வந்தது. அந்த பெண் பெயர் என்ன? உட்காருங்க. ஊர்ல எல்லாம் சௌக்கியமுங்களா? ஊர்ல யாரும் இல்லைங்க. அப்படியா? அவங்களும் வந்திருக்காங்களா? உங்க தங்கச்சி வந்திருக்குதோ? தங்கச்சி இல்லைங்க என்றான். அவன் கண்களில் பளபளப்பு ஏற்பட்டது. என்ன சொல்றீங்க? என்ற தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாரும் இறந்துட்டாங்க. அடப்பாவமே! எப்ப? எப்படி? ஆகஸ்ட் கலகத்துல தாங்க. ஐயையோ, எப்படி இறந்து போனாங்க? தெருவில் வச்சு. வேண்டாங்க, விவரம் வேண்டாங்க. நான் ஒருத்தந்தான் தப்பிச்சேன், அதுவும் தற்செயல். டாக்டர் மௌனமாக இருந்தார். எப்படி ஆறுதல் சொல்வது?
அவன் சிரமப்பட்டு கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும்போது எது சொன்னாலும் பிரவாகம் துவங்கிவிடும் என்று தோன்றியது. இருந்தும் ஏதோ பேச வேண்டிய அவசியத்தில், ஏதாவது சாப்பிட்றீங்களா? கோபி என்றான். இத்தனை நடந்திருக்குன்னு நினைக்கவே இல்லை. அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்க, நாம பழகினவங்க இதில் பலியாகி இருக்காங்கன்னா ரத்தம் கொதிக்குது. அதை பற்றி இப்போ பேச வேண்டாங்க. நான் வந்தது வேற விஷயத்துக்காக. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த விதத்தில் என்ன உதவி தேவையா இருக்குது? நிகழ்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் முழுவதும் தெரியாதுன்னு தான் தோணுது. யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் இருந்த 1,00,000 தமிழ் புத்தகங்களை போலீஸ்காரங்களே எரிச்சாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? அருமையான புத்தகங்கள். பாரதியாரே சொந்த செலவில் பதிப்பித்த ஸ்வதேச கீதங்கள் 1908 என்னமோ வெளியிட்டது. இதன் விலை 2 போட்டு இருந்தது. ஆறுமுக நாவலருடைய முதல் எடிஷன்கள் எல்லாம் இருந்தது. 1899 வெளியிட்ட சிங்காரவேலு முதலியாருடைய அபிதான சிந்தாமணி முதல் பிரதி. 1,00,000 புத்தகங்களானா எத்தனை தமிழ் வார்த்தைகள் எண்ணி பாருங்க. அத்தனையும் தெருவில் எரிச்சாங்க. அடடா, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் நான் இந்தியாவுக்கு வந்து 15 நாளாக தமிழ்நாட்டில் பார்த்த சில விஷயங்களையும் சொல்ல விரும்புகிறேன். எங்கே சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைய கூட்டத்தில் தான். இன்றைய கூட்டம் பாரதி பற்றியதாச்சே. பாரதி பெல்ஜியம் நாட்டுக்காகவும் ஃபிஜி தீவினருக்கும் அனுதாபப்பட்ட சர்வதேச கவிஞன். ருஷ்ய புரட்சியை பற்றி வாழ்த்தினவன். இன்றைக்கு இருந்திருந்தா சிங்கள தமிழர்களுக்காக உருகியிருக்க மாட்டானா? கட்டாயம் கட்டாயம். அதை தாங்க சொல்ல போகிறேன். அதுக்கு இந்த மேடை சரியில்லைங்களே. இந்த மேடை தான் மிகச் சரியானது. தமிழ் பயிலும் எல்லா நாட்டவர்களும் வந்திருக்காங்க. தமிழக அமைச்சர் வரார், சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள், அனைத்திந்திய தமிழ் அறிஞர்கள் எல்லாரும் வர இந்த மேடையில் எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கத்தான் துக்கத்தையும் மறந்து வந்திருக்கேன். டாக்டர் சற்றே கவலையுடன், குறிப்பா என்ன சொல்ல போறீங்க என்றார். சிங்கள தமிழர்களை தமிழகம் நடத்துகிற விதத்தையும் பார்த்தேன், அதையும் சொல்ல போறேன். புரியலைங்க. ஐயா, நான் வந்து 15 தினம் ஆச்சு. முதல்ல மண்டபம் டிரான்சிட் கேம்புக்கு போனேன். இலங்கையை துறந்து இங்கே வந்த தமிழர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு. ராமேஸ்வரம் வந்து சேர்ந்த அவர்களை தமிழகம் எப்படி வரவேற்குது தெரியுமோ? டிரான்சிஸ்டர் வச்சிருக்கியா? டேப் ரெக்கார்டர் கொண்டு வந்திருக்கியா? தங்க தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்துட்டோம்னுட்டு கண்ணில் கனவுல வச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் 2 மணி நேரத்தில் களைஞ்சு போயிருதுங்க. அந்த காம்பை பார்த்ததும் சிறை கைதிங்க பரவாயில்லை. ஜன்னல் இல்லாத ஓட்டு வீடு, பிரிட்டிஷ் காலத்தில் குவாரண்டைன் காம்பாக இருந்ததை இன்னும் மாற்றாமல் வச்சுருக்காங்க. 2 ரூமுக்கு 10 பேர்த்த அடைச்சி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஆளுக்கு 2 வாரத்துக்கு 8 ரூபா உபகார பணம். 6,000 ரூபா சர்க்கார் கடன் கொடுக்குதுன்னு பேர். எல்லாம் அப்ளிகேஷனாக தான் இருக்குது. 6 மாதம் காத்திருந்தாலும் லஞ்சம் இல்லாமல் வாராது. இவங்க உடைமைகளை கொண்டு வந்த அற்ப பணத்தை ஏமாற்றி பறிக்க 800 பேர். சிலோன் ரூபாய்க்கு 73 பைசா கொடுக்கணும். கிடைக்கிறது 45 பைசா தான். எல்லாரும் திரும்ப போயிடலாம், அந்த நரகமே மேல்னு சொல்கிறாங்க. திரும்ப சேர்த்துக்க மாட்டாங்க, போக முடியாது. 1964 வரைக்கும் இலங்கையைத்தான் தாயகம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இது உன் தாயகம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு போன்னு அலையாத விருந்தாளிங்களா பேப்பரை மாற்றி கொடுத்துட்டு கப்பலில் அனுப்பிச்சிட்டாங்க. எதுங்க இவங்க தாயகம்? அங்கே பிறந்து வளர்ந்து ஆளாகி ஒரே நாளில் எல்லாம் கவரப்பட்டு இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இவங்களை பந்தாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சர்வதேச பிரச்சனை இல்லையா? எல்லாம் சரிதாங்க. இதை நீங்கள் சொல்ல வேண்டிய மேடையை பற்றி தான் எனக்கு வேற எங்கெங்க சொல்ல முடியும்? அரசியல்வாதிங்க கிட்டையா? ஏடிஎம்கேக்காரங்க இதுக்கு தான் நாங்கள் தமிழகம் பூராவும் கதவடைப்பு செஞ்சோமேங்கிறாங்க. டிஎம்கே இதுக்கு தான் நாங்களும் தமிழகம் பூரா கதவடைப்பு செஞ்சோமேங்கிறாங்க. இல்லை, இதை தமிழ் பத்திரிகைகளில் ஒரு கட்டுரை மாதிரி எழுதலாமே நீங்கள். சொல்கிறேங்க, எல்லா பத்திரிகையும் போய் பார்த்தேன். விகடனில் சொன்னாங்க, நாங்கள் அட்டப்படமே கண்ணீர் துளியாக ஒரு இஷ்யூ போட்டாச்சேன்னாங்க. குமுதம் ஆளுங்களை சந்திக்கவே முடியலை. குங்குமத்தில் விகடனில் வந்துருச்சேன்னாங்க. ராணியில் இதை பற்றி தான் கட்டுரை தொடரில் நாங்களே எழுதிக்கிட்டு இருக்கோமேன்னாங்க.
நீங்க என்ன எழுதுறதா சொன்னீங்க? அந்த புத்தகங்களை எரிச்சதை பத்தி தாங்க. 1,00,000 புத்தகங்க. அத்தனை வார்த்தைகளும் எரிஞ்சு போய் ராத்திரி பூரா வெளிச்சமா இருந்தது. ஒருத்தர் மட்டும் சொன்னார் எழுதுங்கன்னு. ஆனா அப்படியே உங்க தங்கச்சி ரேப்பையும் எழுதுங்க. அவங்க கலர் டிரான்ஸ்பரன்சி இருந்தா கொடுங்க, அட்டையில போடுவோம். கொஞ்சம் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னாருங்க. அவர் பேர் சொல்ல விரும்பல. எனக்கு என் சொந்த சோகத்தை எழுத விருப்பம் இல்லை. அவளை என் கண் எதிரிலேயே துகுளிரிச்சாங்க. முதல்ல பக்கத்து வீட்டில் சிங்கள குடும்பத்தில் தாங்க அடைக்கலம் கொடுத்தாங்க. நாள் பூரா கக்கூசில் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தது. அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல நிலையில் பின்பக்கமாக ஓடி போயிருச்சுங்க. சந்தில் வச்சு பிடிச்சு தெருவில், நடுத்தெருவில், என் கண் முன்னாலேயே அவன் இப்போது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதான். ரொம்ப பரிதாபங்க. கொஞ்ச நேரம் அழுதுவிட்டு, எனக்கு இதை சொல்லி அனுதாபம் தேடிக்க விருப்பம் இல்லைங்க. இந்த மாதிரி வன்முறைங்க உங்கள் ஊர்லேயும் நிறைய நடக்குது. இங்கேயும் ரேப்புக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அந்த புத்தகங்களை எரிச்சது அது என்னமோ ஒரு சரித்திர சம்பவமாக தான் எனக்கு தெரியுது. அந்த நெருப்பில் இருந்த வெறுப்பு நிச்சயம் சர்வதேச கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியதுங்க. சட்டையில் முழங்கை பகுதியில் தன் முகத்தை சரியாக துடைத்து கொண்டு, எனக்கு ஒரு நாட்டு குடிமகன்கிறது யாருங்கிறத பற்றி ஆதாரமாக சந்தேகங்கள் வருதுங்க. சிங்களவர்கள், தமிழர்கள் 2 பேரும் இந்தியாவிலிருந்து வந்தவங்க. அவங்க வங்காளம், ஒரிசாவிலிருந்து வந்த ஆரியர்களாம். நாங்கள் ஒண்ட வந்த கள்ளத் தோணிங்களாம், சக்கிலியங்களாம். இதையெல்லாம் சொல்ல வேண்டாம். 6,00,000 பேர் எங்கே போவோங்க? என்ன செய்வோங்க? இதெல்லாம் சொல்ல வேண்டாமா? டாக்டர் மூக்கை சொரிந்து கொண்டார். இவ்வளவு விவரமாக சொல்ல வேண்டாங்க. ஏன்னா இது இலக்கிய கூட்டம். இதில் அரசியலை நுழைக்கிறது நல்லா இல்லை. ஒன்று செய்யுங்க. அரசியல் இல்லைங்க, மனித உரிமை பிரச்சனை இல்லையா? சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிழியே செம்மை மறந்தாரடி அப்படின்னு பாரதி பாடலையா? இலங்கை தமிழர்களை சகோதரர்கள்னு தானே நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க. அதுவும் ஒரு விதத்தில் வாஸ்தவம்தான். இருந்தாலும் எனக்கு இதை விட்டால் வேற வாய்ப்பு கிடையாதுங்க. ரத்னாபுரத்தில் நடந்ததை சொன்னால் கண்ணில் ரத்தம் வரும். அதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. 1,00,000 புத்தகங்களை எரிச்சாங்க. அதுக்கும் பதில் ஒரே ஒரு புத்தகத்தை மேடையில் எரிக்க போகிறேன். என்ன புத்தகம் என்றார் கவலையோடு. இந்த மாநாட்டு மலர. எதுக்குங்க அதெல்லாம்? பாரதி சொன்னதை எதுவும் செய்யாம ஏர் கண்டிஷன் ஹோட்டல்ல சாக்லேட் கேக் சாப்பிட்டுக்கிட்டு மாநாடு போடுறது எனக்கு என்னமோ பேத்தலாப்படுது. அதனோட சிகரம்தான் இந்த வெளியீடு. இதை மேடையில் எரிச்சிட்டு பாரதி சொன்னதை நடைமுறையில் செய்து காண்பீங்கன்னு சொல்ல போறேன். சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போன் அவன் சொன்னது கான்கிரீட் பாலம் இல்லை, முதல்ல மணப்பாலம் அமைங்க. அப்பத்தான் பளிச்சுன்னு எல்லார் மனசுலையும் பதியும். நேரம் ஆயிடுச்சுங்க. 2 மணிக்குள்ள கூட்டம். அவன் எழுந்து வணங்கி விட்டு சென்றான். செல்வரத்தினம். டாக்டர் அவன் போன திக்கை திகைப்பில் பார்த்து கொண்டிருந்தார். சற்று நேரம் யோசித்தார். நிகழ்ச்சி நிரலை பார்த்தார். 2வதாக பேசுவது செல்வரத்தினம் ஸ்ரீலங்கா என்று இருந்தது. யோசித்தார். நாய்க்குட்டி போல் இருந்த டெலிஃபோனை எடுத்தார். மதுரைக்கு ட்ரங்க் கால் போட்டார். பிபி கால். டாக்டர் மணிமேகலை. 10 நிமிஷத்தில் கால் வந்தது. மணி, நான் தான். என்ன விசாரிச்சிங்களா? கிடைச்சிருச்சா? ஏறக்குறைய கிடைச்ச மாதிரி தான். செக்ரட்டேரியட்லேருந்து விசாரிச்சிட்டேன். அமைச்சர் கையெழுத்து ஒன்று தான் பாக்கியம். அப்போ இனிப்பு செய்திட வேண்டியதான். இந்த கணத்தில் உங்கள் கூட இருக்க. மணி, ஒரு சின்ன சிக்கல். என்னது? அருணாச்சலம் மறுபடி பாயறாரா? அதில்லை மணி, இன்னைக்கு கூட்டத்தில் அமைச்சர் வராரு. எனக்கு முன்னால் ஒரு சிலோன்காரன் பேசுகிறதா இருக்கு. நாம் யாழ்ப்பாணத்தில் உலகத்தமிழ் மாநாட்டில் சந்திச்சிருக்கோம். அவன் பேசுகிறான். பேசட்டுமே, உங்களுக்கு என்ன? அதில்லை மணிமேகலை, அவன் சமீபத்தில் கழகத்தில் ரொம்ப இழந்து போய் ஒரு வெறுப்பில் இருக்கான். ஏறக்குறைய தீவிரவாதியாக கிறுக்கு பிடிச்ச பயலாக இருக்கான். என்ன செய்ய போகிறான்? யாழ்ப்பாணத்தில் 1,00,000 புத்தகங்களை எரிச்சாங்களாம். அதுக்கு பதிலாக மேடையில் விழா மலரை எரிச்சு காட்ட போகிறேங்கிறான். கேட்குறதுக்கே விரசமாக இருக்குது. எனக்கு என்னடான்னு, கூட்டத்தில் கலாட்டா ஆகி எங்கேயாவது எனக்கு சந்தர்ப்பம் வர்றதுக்குள் களைஞ்சு போச்சுன்னா அமைச்சர் வந்து 3 minutes ப்ளீஸ்
எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க. என்ன கேக்குதா? கேக்குது கேக்குது. இதை பாருங்க, உங்க பேச்சை இன்னைக்கு அமைச்சர் கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்க முன்னாடி பேசிடுங்களேன். எப்படி? நிகழ்ச்சி நிரல்ல மாறுதல் செய்யணுமே. தலைமை தாங்கிறதால இறுதியுரைன்னா நானு. கொஞ்ச நேரம் மதுரை யோசித்தது. என்ன செய்ய சொல்றீங்க? எப்படியாவது உங்க அண்ணன் கிட்ட அவசரமா ஃபோன் பண்ணி சொல்லிடு. அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வச்சிருங்க. எப்படியாவது வச்சிருங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதிக நேரம் இல்லை, ஒரு டிமாண்ட் கால் போட்டுடுறேன். சரி மணிமேகலை, கவலைப்படாதீங்க, பேச்சு நல்லா பேசுங்க. கிடைச்ச மாதிரி தானே அண்ணனும் சொல்லியிருக்காரு. அமைச்சர் உங்க பேச்சை கேட்டுட்டா போதும்னாரு. டெலிஃபோனை வைத்துவிட்டு டாக்டர் சற்று திருப்தியுடன் எழுந்தார். மணிமேகலை செய்து காட்டி விடுவாள், இவ்வளவு செய்யக்கூடியவள். இது என்ன? இப்போதே அவள் விரல்கள் தொலைபேசியில் செயல்பட்டு கொண்டிருக்கும். அவள் சக்தி. வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி, மாநிலம் காக்கும் மதியே சக்தி, தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி, சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி. 2 மணிக்கு கூட்டம் துவங்கியது. எதிரே ஹால் நிரம்பியிருந்தது. வெள்ளைக்கார முகங்கள் முதல் வரிசையில் பளிச்சென்று தெரிந்தன. பட்டுப்புடவை உடுத்திய நங்கை மைக்கை தொட்டு பார்த்துவிட்டு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும் என்று இனிமையாக பாடினாள். மேடையில் பேச இருப்பவர்கள் வரிசையில் ஓரத்தில் செல்வரத்தினம் உட்கார்ந்திருந்தான். டாக்டரை பார்த்து புத்தகத்தை உயர்த்தி காட்டினான். கவலையாக இருந்தது. என்ன, ஒன்றுமே செய்ய முடியவில்லையா? இரு பார்க்கலாம், அமைச்சர் இன்னும் வரவில்லை. எல்லோரும் வாயிலேயே பார்த்து கொண்டிருக்க வரவேற்புரைஞர், தலைவர் அவர்களே, உலகெங்கிலும் இருந்து வந்திருக்கும் தங்கத் தமிழர்களே என்று துவங்க சலசலப்பு தொடர அமைச்சர் அங்கும் இங்கும் வணங்கிக் கொண்டு நடுவில் நடந்து வந்தார். டாக்டரை பார்த்து புன்னகைத்துவிட்டு தன் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு உடனே தன் முழுக்கை சட்டையை உருவி கடிகாரம் பார்த்தார். டாக்டர் அருகில்தான் உட்கார்ந்திருந்தார். இப்போது கேட்கலாமா? இது சந்தர்ப்பமா? இல்லை, அவர் கேட்கும் வரை காத்திருப்போம். பின்னால் பார்த்தார். இன்னும் இருந்தான். கவலை சற்று அதிகமாகியது. முதற்கண் ஃபிஜி தீவிலிருந்து வந்திருக்கும் ஜார்ஜ் மார்த்தாண்டம் அவர்கள் பேசுவார் என்று அறிவித்துவிட்டு உட்கார்ந்தார். Respected and honorable minister and fellow delegates, I am third generation Tamilian and I am sorry I am not able to speak in Tamil. But the great Subramanya Bharati. டாக்டர் தன்னை அறியாமல் பின்னால் பார்க்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு காகிதத்தை பின்வரிசையில் ஓரத்தில் இருந்தவரிடம் காட்டி ஏதோ கேட்க அவர் செல்வரத்தினத்தை காட்ட இன்ஸ்பெக்டர் செல்வரத்தினத்தின் பின் நழுவி வந்து தாழ்ந்த குரலில் ஏதோ சொல்ல செல்வரத்தினம் கலவரத்துடன் உடனே எழுந்து அவருடன் செல்வதை பார்த்தார். பெரிதாக மூச்சு விட்டு கொண்டார். மணிமேகலைதான் 1 மணி நேரத்தில் சாதித்து விட்டாள். அவருக்குள் புன்னகை ஒன்று மலர்ந்தது. அடுத்து பேசவிருந்த ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த திரு செல்வரத்னம் அவர்களை மேடையில் காணாததால் சோவியத் நாட்டைச் சேர்ந்த கேத்தரினா ஐவனோவை அழைக்கிறேன். தினமணி நாள் இதழில் மறுதினம் செய்தி வந்திருந்தது. டாக்டர் இரா நல்லுசாமி தன் தலைமையுரையின் போது சிங்களத் தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் என்று பாரதி சொன்னது கான்கிரீட் பாலத்தை அல்ல, மணப்பாலத்தை என்றார். அமைச்சர் தன் உரையில் அரசு புதிதாக துவக்கப் போகும் பாரதி பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் நல்லுசாமி துணைவேந்தராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற செய்தியை அறிவித்தார். செல்வரத்னத்தின் விசா ரத்து செய்யப்பட்டு 24 மணி நேரத்துக்குள் தாய்நாடு திரும்பிச் செல்லும்படி கட்டளையிடப்பட்ட செய்தி நாளிதழ்கள் எதிலும் வரவில்லை.